குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த உயிரிழப்புக்கு அல்லு அர்ஜுன் நேரடி காரணம் இல்லை என்றாலும் அவர் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இவர் அங்கே வர்றாருங்கிறதுனால தான் அந்த கூட்டமே அதிகரித்து அதனால தான் அந்த உயிரே போயிருக்கு. சமீபத்தில் நடந்த ஆந்திரா தேர்தலில் அல்லு அர்ஜுன் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதை சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் பெருசா ரசிக்கல. ஏன்னா தங்களுக்கு எதிராக நயன்தாரா நிறைய பொய் சொல்கிற ஒரு நபராக இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எல்ஐசி பில்டிங் வாசல்லே சில செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்காங்களாம். திடீர்னு விக்னேஷ் விலக்கி கேட்டால் என்ன பண்றது அப்படிங்கிற அச்சத்தில் அரசு சொத்தை நம்ம வாங்க நினைப்பது தவறுங்கிற அறிவு கூடவா இல்லாமல் இருக்கும். அதையும் தாண்டி என்னன்னா நம்ம நயன்தாரா புருஷன், இந்த ஒரு படத்துல கூட புஷ்பா புருஷன் வரும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி நயன்தாராவுடைய புருஷன்கிறது தான் விக்னேஷனுடைய அடையாளமே. இப்போ தெலுங்கு சினிமால அல்லு அர்ஜுன் கைது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கைது நடவடிக்கைக்கான காரணம் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். புஷ்பா 2 படத்தினுடைய அந்த முதல் நாள் சிறப்பு காட்சி ஹைதராபாத்தில் நடக்குது. அங்கே அல்லு அர்ஜுன் போகிறாரு. அங்கே ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் ஒரு பெண் இறந்துட்டாங்க. அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த இன்னைக்கு அல்லு அர்ஜுனை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உயிரிழப்புக்கு அல்லு அர்ஜுன் நேரடி காரணம் இல்லை என்றாலும் அவர் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இவர் அங்கே வர்றாருங்கிறதுனால தான் அந்த கூட்டமே அதிகரித்து அதனால தான் அந்த உயிரே போயிருக்கு. அதனால நிச்சயமாக அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்து அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இன்றைக்கு அவரை கைது செய்ததற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்ன அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஆந்திரா தேர்தலில் ஏதோ ஒரு தொகுதியில் அல்லு அர்ஜுன் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னா, அந்த கேண்டிடேட் இவருக்கு தனிப்பட்ட முறையில் உறவினர் அல்லது நண்பர். ஸோ அந்த காரணத்துக்காக அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதை சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் பெருசா ரசிக்கலை. ஏன்னா தங்களுக்கு எதிராக தங்களுடைய எதிர்கட்சிக்கு இவங்க போய் கேம்பெயின் பண்றாருங்கிற கோபம் அவர் மீது இருந்ததா அந்த தெலுங்கு ஊடகங்கள்ல செய்தியெல்லாம் வந்தது. ஸோ இன்றைக்கு இந்த விவகாரத்தில் இவர் கைது செய்யப்பட்டதை வச்சு பார்த்தா அது உண்மையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க அல்லு அர்ஜுனை கைது செய்யாமலே இந்த வழக்கை உங்களால நகர்த்தி இருக்க முடியும். ஏன்னா அதனால இன்னைக்கு அவரை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு இது மட்டுமே காரணமாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி விவகாரமா நிறைய பேர் நயன்தாராக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வெளியிட்ட அறிக்கையை கூட நிறைய நடிகைகள் லைக் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா தனுஷோட நடிச்ச நடிகைகள் எல்லாருமே லைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்படி இல்லை, அதாவது என்ன, அதுக்கு பின்னால சில விஷயங்கள்லாம் நடந்தது. எனக்கு கிடைத்த தகவலை நான் சொல்றேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நயன்தாரா அப்படி ஒரு பதிவை போடுவதற்கு முன்பே மலையாளத்தில் இருக்கிற பார்வதி போன்ற நடிகைகளுக்கு தொலைபேசி, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன், எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பதிவை அவங்க போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு லாபிங் பண்ணி தனக்கு ஒரு ஆதரவு இருப்பது போல் ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ்னு ஒரு நடிகை இவங்க சொன்னதை கேட்டு டப்புன்னு லைக் பண்ணிட்டாங்க. அது உள்ளார என்ன கண்டென்ட்னே அவங்க பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் போய் படித்து பார்த்ததுக்கப்புறம் ஐயோ தனுஷ்க்கு எதிராக இருக்கான்ட்டு அதை மறுபடி பார்த்தீங்கன்னா அதை அன்லைக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு நடந்தது. யாருமே பார்த்தீங்கன்னா மனம் ஒப்பி நயன்தாரா செய்வது சரி, தனுஷ் செய்வது தவறு அப்படின்னு அந்த விஷயத்த பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும் போது ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனை வர்றது, ஹீரோக்கள் அந்த நடிகைகளை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பது, இந்த மாதிரி எல்லா காலத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. தனுஷ் படத்திலும் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா இல்லையா? அவரால் பாதிக்கப்பட்ட நடிகைகள் கூட இந்த விவகாரத்தில் தங்களுடைய கோபத்தை தீர்த்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல பாத்தீங்கன்னா இவங்க பண்ணது சரி, இவங்க பண்ணது தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று, இந்த விவகாரத்தில் அதாவது நடிகைகள் அந்த சப்போர்ட் பண்ண விவகாரத்தில் தனுஷுக்கு சர்டிஃபிகேட்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. அது நம்ம வேலையும் இல்லை. ஆனா இதுக்கு பின்னால ஒரு லாபிங் நடந்தது அப்படிங்கறத நம்ம மக்கள் கிட்ட சொல்லணும். அது நம்முடைய கடமையா நான் நினைக்கிறேன். எல்லாருமே நயன்தாராக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வர்த்தக ரீதியா பார்த்தோம்னா தனுஷ் தரப்பு கேட்கறது நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருந்துச்சு. இல்ல, உண்மைதான். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரியில நானும் ரவுடிதான் தொடர்பாக வரப்போற அந்த காட்சி துணுக்குகள்ங்கிறது சில நிமிடங்கள் தான். இன்னும் சொல்ல போனா இப்போ ஸ்ட்ரீமான அந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா படம் சம்மந்தப்பட்ட காட்சிகளை விட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த
அந்த ஒர்க்கிங் இதுதான் இருக்கும், ஃபுட்டேஜ் தான் இருக்கும். இது வர்றதுனால தனுஷுக்கெல்லாம் எந்த நஷ்டமும் இல்லை, ரைட்டா? ஆனாலும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் உறுதியாக இருக்கார் அப்படின்னா இவர்கள் அவரை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கங்கிற அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். உண்மை என்னன்னா, இந்த படம் நானும் ரவுடி தான் தொடங்கப்பட்ட அந்த பழைய கதையை சொல்கிறேன். விக்னேஷ் சிவன் போடா போடின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் ஃப்ளாப்பு, இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்பு கிடைக்கல. அப்போ வந்து சர்வைவலுக்கே கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக விக்னேஷ் சிவன் இருக்காரு. அப்போ போஸ்டர் டிசைன் பண்ணுற வேலையையும் இவர் பார்க்குறாரு. போஸ்டர் டிசைனான வேற ஒருத்தர் டிசைன் பண்ணுறாரு, அவருக்கு இவர் அசிஸ்ட் பண்ணுற மாதிரியான வேலையை பார்க்குறாரு. அப்படித்தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து வைராஜாவைன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த படத்தினுடைய போஸ்டர் டிசைனை வந்து விக்னேஷ் சிவன் பண்ணியிருக்காரு. அப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, அடடா அந்த பையன் நல்லா பண்ணுறானேன்ட்டு தனுஷ்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. தனுஷ் வந்து மாரி படத்தில் இவரை போஸ்டர் டிசைனராக அப்பாயின்ட் பண்ணி அந்த வேலையெல்லாம் வாங்குறாரு. அப்போ இந்த பையன் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு, சரிப்பா நீ நல்லா பண்ண, உனக்கு ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே படம் டைரக்ட் பண்ணி இந்த மாதிரி என் லைஃப் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுங்க, நான் மறுபடியும் டைரக்டராக ஜெயிக்கணும்னு கேட்கும்போது சரி ஓகேன்னு கதை கேட்டு அவர் ஓகே பண்ணது தான் நானும் ரவுடி தான் கதை. அன்னைக்கு விஜய் சேதுபதி வளர்ந்துக்கிட்டு வர்ற ஒரு ஹீரோ, ரைட்டா? ஆனாலும் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு லைஃப் கிடைக்கணுங்கிறதுனால இவர் விஜய் சேதுபதியை கமிட் பண்ணி அந்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயினா யாருங்கும் போது விக்னேஷ் சிவனுக்கு ஐடியா இல்லை, யாருன்னே ஐடியா இல்லை சாருங்கும் போது இப்போ அந்த காலகட்டத்தில் தனுஷும் நயன்தாராவும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க ஏற்கனவே சில படங்களில் நடிச்சிருக்காங்க. தனுஷுடைய கேங்கில் நயன்தாராவும் ஒருத்தர். இவர் என்ன பண்ணுறாரு, நயன்தாராவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு பையனை அனுப்புகிறேன், இந்த படம் நீங்கள் பண்ணுன்னு சொல்லும்போது இவங்க கதையை கேட்டுட்டு தனுஷுக்காக ஒத்துக்கொண்ட படம் தான் நானும் ரவுடி தான். அன்னைக்கு என்ன டேர்ம்ஸ்னா, விஜய் சேதுபதி நயன்தாரா சம்பளம் தவிர்த்து 4 கோடி ரூபாயில நீ படத்தை எடுத்து கொடுக்கணும், அப்படி தான் அந்த படத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னென்னா இந்த படம் பாதி வளர்ந்த நிலையில் இவங்க 2 பேருக்கும் காதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் இந்த படத்தை எடுக்கணுங்கிறத தாண்டி நயன்தாராவை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் கிட்டத்தட்ட 30 நாள் ரீஷூட் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது நடக்குமா? கடைசியில் என்னாச்சு தெரியுமா, 4 கோடியில் ஆரம்பிக்கப்பட்ட படம் 17.5 கோடியில் முடிஞ்சுது. அப்போ வந்து தனுஷ் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு மேலே நான் நயா பைசா தரமாட்டேன்னு அந்த படத்தையே ட்ராப் பண்ணுற மூடுக்கு போயிட்டாரு. அப்போ தான் நயன்தாரா விக்னேஷ் சிவன் மீது பயங்கரமான ஒரு காதல் மோகத்தில் இருக்காங்க. அவங்க காதல் வந்து பயங்கர உச்சத்தில் இருக்குது. அடடா இப்போ இவர் இந்த படத்தை ட்ராப் பண்ணால் இவருடைய லைஃபே போயிடுமேட்டு அவங்க சில லட்சங்கள் செலவு செய்து அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் அன்றைக்கு நடந்தது. இப்போ நானும் ரவுடி தான் பெரிய ஹிட்டு. விக்னேஷ் சிவனுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருச்சு. நயன்தாராவுடைய காதலருங்கிறது கூடுதலான ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவர் ஓரளவுக்கு அப்படி பாப்புலர் ஆகிறார். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தனுஷுக்கு எதிராக ஒரு கோஷ்டியை உருவாக்குறாங்க. சிவகார்த்திகேயன், அனிருத், கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு ஒரு கேங்கை உருவாக்கி தனுஷை வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அந்த படத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தேவைன்னா அவர்கிட்ட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி தானே கேட்கணும். சார் ஏற்கனவே தப்பாக நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் கேட்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கல்யாணத்துக்கே தனுஷை அழைக்கவே இல்லை, புரியுதா இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அவரை இரிட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இலவசமாக அந்த கண்டென்ட் வேணும், அதுவும் ஒரு குறுக்கு வழியில் அந்த கண்டென்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பு இல்லையா? அப்போ இந்த இதில் வந்து அவர் மீது தானே நியாயம் இருக்க முடியும். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சரியான வழியில் அவரை அணுகி இருந்தால் இதன் மூலம் கிடைக்கிற பணம்ங்கிறது தனுஷுக்கெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இந்த இதை கொடுக்கறதுனால அவருக்கு எத்தனை லட்சம் வந்துட போகுது? அவருக்கெல்லாம் ஒரு டீ குடிக்கிற காசு இன்னைக்கு அவர் வாங்குற சம்பளத்துக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இவர்களுக்குள் நடந்த அந்த பழைய விரோதம் தான் முக்கியமான காரணம். அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, பிடிஎஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொடியூசர் வந்து ஓன் பண்ணாத ஒரு ரைட்ஸாக இருந்துச்சு. நாங்கள் இந்த படத்தில் வந்து பிடிஎஸ்ஸை ஒரு சின்ன கிளிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் மொபைலில் எடுத்து விஷுவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த பிடிஎஸ் ரைட்ஸை வந்து இவங்க எப்படி கேட்க முடியுன்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று, இது வந்து நாங்கள் தனுஷ் தரப்புலேருந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் 10 வருஷமாக எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 வருஷமாக தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் என்ன பிரச்சனை? நானும் ரவுடிதான் படத்தில் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை. இப்போ நயன்தாரா அதில் வெறும் நடிகையாக மட்டும் இருந்திருந்தால், எப்பா இது டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் உள்ள பிரச்சனை, நமக்கு எதுக்கு, நம்ம அடுத்த படத்தில் நடிக்க போகணும்னு கிளம்பி போயிருப்பாங்க, இந்த சீனுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே என்னன்னா, அந்த டைரக்டர் இவருடைய காதலராகவும் மாறிவிட்டதனால் அவங்க வந்து தனுஷையும் வந்து பகச்சிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டில் அவங்க கொண்டாடுகிற உரிமை என்பது பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலிடான பாயிண்ட்டாக எனக்கு தெரியலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் படத்தில் உள்ள கண்டென்ட்டை யூஸ் பண்ணலை, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபுட்டேஜை யூஸ் பண்ணோன்னு இவங்க சொல்கிறாங்க.
ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த அந்த ஃபுட்டேஜில் அந்த படத்தினுடைய காஸ்டியூமை யூஸ் பண்ணுறாங்க. என்ன இன்னொன்று பழைய கதையெல்லாம் சொல்கிறேன். ரஜினிகாந்த் வந்து நிறைய அப்போ படங்களில் நடிச்சிட்டு இருக்கும்போது பல பத்திரிகைகள் அவரை போய் அட்டைப்படத்துக்கு வந்து ஸ்டில்ஸ் எடுத்து போடுவாங்க. அதில் ஒரு பத்திரிக்கை ரஜினி குறித்தும் அந்த பட நிறுவனம் குறித்தும் நிறைய கான்ட்ரவர்சி எழுதி ஒரு பத்திரிக்கை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரஜினிகாந்துடைய படம் கிடச்சோன்னா அட்டைப்படத்தில் எடுத்து போட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பட நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. என்னன்னா, என் படம் சம்மந்தப்பட்ட ஸ்டில்லை வந்து நீ எப்படி போடலாம் அப்படின்னு. இவங்க வந்து இல்லை இது ரஜினி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் போட்டிருக்கிற சட்டை எங்கள் சட்டை அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. அது மாதிரி இவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த படமாக ஸ்டில்லாக இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் போட்ட காஸ்டியூம் வந்து அந்த படத்தினுடைய காஸ்டியூம். அதனால் கோர்ட்டில் போய் இவங்க இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நான் மொபைலில் எடுத்தேன் அப்படிங்கிற வாதமெல்லாம் நிச்சயமாக எடுபடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கூலி படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, நீங்களோ நானோ போய் அங்கே நடக்கிற காட்சிகளை அப்படி மொபைலில் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுட்டு நாங்கள் என் மொபைலில் எடுத்துன்னு சொன்னால் சட்டம் ஒத்துக்குமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அது. எனக்கு தெரிஞ்சு நமக்கு இருக்கிற ஒரு குறைந்தபட்ச சட்ட அறிவை வச்சு சொல்லணும்னா, இந்த விவகாரத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் வந்து தவறு செய்ததாகத்தான் நீதிமன்ற தீர்ப்பு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நயன்தாரா தனுஷ் உங்களோட விவகாரத்தில் நாங்கள் வந்து நட்பாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த நேர்காணலில் சொல்கிறாங்க. அந்த அறிக்கையை விட்டுட்டு இப்போ இந்த நேர்காணலில் வந்து நட்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு முரணா இருக்கே. இல்லை, அதுதான் சொல்கிறேன். நயன்தாரா வந்து நிறைய பொய் சொல்கிற ஒரு நபராக இப்போ வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா படத்துறையில் பல பேர் அவரை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து இப்போ சந்தேகத்தோடு தான் நம்ம அதெல்லாம் எதிர்கொண்டிருக்கோம். இது உண்மையாக இருக்குமா அப்படிலாம் நினச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நயன்தாரா பேசுவதையும் அவருடைய செயல்பாடுகளையும் வச்சு பார்க்கும்போது அவர் நிறைய பொய் சொல்கிற ஒரு மனுஷியாக தான் எனக்கு தோணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுஷுக்கும் இவருக்கும் அந்த நட்பு வந்து துண்டித்து பல வருடங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த என்ஓசிக்காக தனுஷோட பேச முயற்சி பண்ணாங்க. அதுவும் தெரியும், அது பறித்து நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் தனுஷோடு நட்பாக இருந்தே அப்படின்னு இப்போ சொல்கிற நீங்கள் தனுஷ் குறித்த அந்த கடிதத்தில் வந்து என்ன குறிப்பிட்டிருந்தீங்க? தனுஷ் கே ராஜா. தனுஷ் வந்து எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், தனுஷ்னு தானே தெரியும். யாராவது தனுஷ் கே ராஜான்னு அவரை கூப்பிட்டுருக்காங்களா? இவர் என்னன்னா அவருடைய பேருக்குள்ளேயே போய் அவங்க அப்பா பேரை போய் வைக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, உனக்குன்னு எந்த அடையாளமும் கிடையாது, உனக்கு அட்ரஸே வந்து உங்க அப்பா தான் அப்படின்னு அந்த முதல் வரியிலேயே அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் போட்டு இப்படி போட்டது யாருக்கும் புரியாம போயிட்டு கீழே வந்து அதுக்கு ஒரு விளக்கு வரையும் பொழிப்புரையும் எழுதுறாங்க. உங்க அப்பாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு அண்ணனால் வளர்க்கப்பட்டு நீ இந்த இடத்துல இருக்க, நான் வந்து உழைத்து இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு தனுஷ் மீது எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியை காட்டி அந்த கடிதத்தில் எழுதிட்டு இப்போ நானும் தனுஷும் நண்பர் அப்படி இப்படிலாம் பேசினா அதை எப்படி ஏற்க முடியும்? ஸோ இப்போ நயன்தாரா ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லது இந்த சட்ட நடவடிக்கையிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக தனுஷை வந்து சாந்தப்படுத்துவதற்காக இந்த பேட்டியை பயன்படுத்துகிறாரோன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து அந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கப்ப இவங்க அறிக்கை விடுறாங்க, அவர் வந்து ஸ்டோரி போடுறாரு. ஸ்டோரி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவர் டெலிட் பண்ணிடுறாரு. ஆமாம், இது குறித்தும் நம்ம பேசணும். என்னன்னா, நயன்தாராவுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்கிற மாதிரியே விக்னேஷ் சிவனுடைய சொல்லுக்கும் செயலுக்குமே முரண்பாடு இருக்கு. என் கேள்வி என்னன்னா, நயன்தாரா இவரை பார்த்து கரெக்ட் ஆனாங்களா இல்லை விக்னேஷ் சிவன் நயன்தாராவை பார்த்து கரெக்ட் ஆனாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னு கேளுங்க. இப்போ நயன்தாரா இப்படி ஒரு அறிக்கையை விட்டாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் தனுஷோட எங்களுக்கு நட்புங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் அவருடைய டாக்குமெண்ட்ரியில் நயன்தாராவுடைய புகழ் பாடுகிற அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து கோபமே வராது, நான் வந்து ஒரு சாந்த சொரூபி, ஏதோ அன்னை தெரசாவின் ஆண் உருவம் மாதிரி தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தனுஷை காலி பண்ணுற மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, நயன்தாரா பெயரில் வந்து அந்த பகிரங்க கடிதத்தை டிராஃப்ட் பண்ணியதும் விக்னேஷ் சிவன் தான். ஏன்னா நயன்தாராவுக்கு தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாதுங்கிறது நான் கேள்விப்பட்ட விஷயம். தமிழ் வேணா பேசலாம் தமிழ்நாட்டில் இருந்த வகையில். நயன்தாராவுக்கு இந்த மாதிரி ஒரு கடிதத்தை டிராஃப்ட் பண்ணுகிற அளவுக்கு தமிழ் அறிவு இருக்கிறதா நான் நினைக்கல. நான் அறிவு இருக்கான்னு சொல்லலை, தமிழ் அறிவு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த கடிதத்தையே நயன்தாராவுக்காக இவர் தான் டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் வந்து எந்த அளவுக்கு கோபமும் வன்மமும் வெளிப்பட்டதுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரியில் போய் எனக்கு கோபமே வராது, நான் ரொம்ப சாந்தமானவன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே இவர்களுடைய முரண்பாடுகளை மக்கள் பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியதுதான்.
இந்த நயன்தாரா தனுஷ் இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வந்து விக்னேஷ் சிவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு. இவரால தான் வந்து இவங்க 2 பேருக்கும் இப்போ சண்டையை நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு. அந்த நானும் ரவுடி தான் என்று ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தின் இயக்குனரான விக்னேஷ் சிவன் என்னன்னா பட்ஜெட்டை அதிகமாக இழுத்து விடுறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துறாரு. அதனால அந்த படத்தை அவர் டிராப் பண்ண போகிறதா அறிவிக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக தான் அந்த பிரச்சனையே வந்தது. இன்னும் சொல்ல போனால் நானும் ரவுடி தான் படத்துக்கு முன்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நயன்தாரா தனுஷ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டதற்கே தனுஷுடனான நட்பு தான் காரணம். இவர் சொன்ன கதை சூப்பரா இருக்கு. எதிர்நீச்சல் படத்துல கூட அவங்க கெஸ்ட் ரோல் வந்திருக்காங்க. அதுக்கு பணமே வாங்கலை அப்படிங்கிற தகவல் கூட அப்ப எல்லாம் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நட்போடு இருந்த இருவருக்குள்ளும் இவர் வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய விரிசலும் பிளவுமே ஏற்பட்டது. ஸோ அந்த வகையில் விக்னேஷ் சிவன் தான் காரணம். அதை நம்ம மறுக்க முடியாது. விக்னேஷன் வந்து தமிழக அரசோட நிறைய நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கியிருக்காரு. ஸோ அதனால இவருக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு. இல்லை, சப்போர்ட் இருந்தால் என்ன பண்ண முடியும்? இது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகைக்கும் ஒரு நடிகருக்குமான ஒரு உரிமை பிரச்சனை. இதில் தமிழ்நாடு அரசனுடைய சப்போர்ட் இவருக்கு இருந்து என்ன சாதிச்சிட போறாருன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே இந்த விவகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இனிமேல் அது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்களோ அதன்படி தான் நடக்க போகுது. ஒருவேளை இங்கே இவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா அவங்க இது உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப தமிழ்நாடு அரசுக்கு இவர் இணக்கமானவராக இருக்கிறார் அல்லது எதிரியாக இருக்கிறார் அப்படிங்கிறது இதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்கும்போது சமீபத்துல புதுச்சேரியில போய் விக்னேஸ்வரன் வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கை வந்து சேலுக்கு கேட்டதுதான் வந்து இப்போ ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். இப்போ எல்ஐசி பில்டிங் வாசல்லேயே சில செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்காங்களாம். திடீர்னு விக்னேஸ்வரன் விலக்கி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அச்சத்தில். இதை நான் ஒரு நகைச்சுவையாக சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்ககிட்ட வந்து பணம் நிறையா வந்து குவிஞ்சு கிடக்கு, இருக்கட்டும். சினிமா துறையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப நாள் இங்கே வண்டி ஓட்ட முடியாது. ஒரு கட்டத்தில் சினிமா வந்து உங்களை சக்கையாக தூக்கி போட்டுரும். ஏன்னா இன்னொரு புதிய இளமையான நடிகை வரும்போது உங்களுக்கு இங்கே வேலை இருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு வேறு தொழிலில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். சில டீ கடையிலலாம் கூட அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் அது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு அரசு சொத்தை போய் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பண வெறி வந்து உங்களை எப்படியெல்லாம் உங்கள் கண்ணை மறைச்சிருக்கு அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. என்னன்னா, நான் ஏற்கனவே பல இன்டர்வியூவில் சொன்னேன், அரசு சொத்து என்று நாம் சொன்னாலும் அது வந்து மக்களுடைய சொத்து இல்லையா? மக்களுடைய வரிப்பணத்தில் அரசு ஒரு சொத்தை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. அதை வந்து தனதாக்கி கொள்ளணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும். ஸோ இவங்க வந்து தாங்கள் ஏதோ ஒரு உத்தமர்கள் மாதிரியும் தாங்கள் வந்து ஒரு பெரிய தேவதை மாதிரியும் வந்து ஒரு உருவகப்படுத்தி கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த அரசு சொத்தை தனதாக்கி கொள்ள இவர்கள் முயற்சி செய்தது. என்னன்னா, இதுவே வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழக அமைச்சரை போய் இது மாதிரி சந்தித்து இவர் கேட்டிருந்தா இந்த செய்தியே வெளியில் வந்திருக்காது. ஏன்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டேட்டு. அங்கே முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்களை இப்போ நம்ம ஊர் கவுன்சிலர்கள் மாதிரி தான். மக்கள் யார் வேணாலும் அவங்கள போய் ஈஸியாக அணுக முடியும். அதனால தான் இவர் வந்து அங்கே போய் நேராக உட்காந்து, இத்தனைக்கும் அவர் போனதே முதலமைச்சர் ரங்கசாமியை பார்க்கத்தான் போயிருக்காரு. அவர் இல்லைங்கிறதுனால அதுக்கப்புறம் சுற்றுலாத்துறை அமைச்சரை போய் பார்த்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணி அது ஒரு பெரிய செய்தியாக மாறி இன்னைக்கு இவர்களுக்கே எதிரான செய்தியாக மாறி இருக்கு. இன்னொன்று, அரசு சொத்தை வந்து நம்ம வாங்க நினைப்பது தவறுங்கிற அறிவு கூடவா இல்லாமல் இருக்கும். அதையும் தாண்டி என்னன்னா, நம்ம வந்து நயன்தாரா புருஷன் என்ன அப்படிங்கிற அந்த நயன்தாரா புருஷன்கிறதே ஒரு பிராண்டா நினைச்சு தான் இவர் இந்த வேலையை பார்த்துருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பிராண்டாவே பார்த்துக்கிறாரு. இல்லை, நிச்சயமாக. நீங்கள் விக்னேஷ் சிவனுடைய அடையாளம் என்ன? ஒன்று வேணாம், உங்களுடைய ஊடகம் சார்பாக நீங்கள் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட போய் ஒரு கருத்து கணிப்பிடுங்க. விக்னேஷ் சிவனா யாருன்னு போய் கேளுங்க. 1000 பேர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் வேணா டைரக்டருங்க இவர் இந்த படம் எடுத்திருக்காருன்னு சொல்றதற்கு வாய்ப்பு இருக்கு. 990 பேரும் விக்னேஷ் சிவன்னா நயன்தாரா புருஷன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு படத்துல கூட புஷ்பா புருஷன்னு வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இவர் நயன்தாராவுடைய புருஷனுங்கிறது தான் விக்னேஷனுடைய அடையாளமே. அதனால தான் அந்த அடையாளத்தோடு இவர் அங்கே போயிருக்காரு. நான் ஒரு கற்பனையா சொல்றேன், இவர் அந்த அமைச்சரை பார்க்க போகும்போது நான் வந்து டைரக்டர் விக்னேஷ் சிவன் வந்திருக்கேன்னு சொன்னா அந்த அமைச்சர் வந்து இவரை உள்ளே அனுமதிச்சிருப்பாருன்னு தெரியாது. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. நயன்தாரா புருஷன்னு சொன்னதுனால தான் உடனே கதவை வந்து சாரை உள்ள கூப்பிட்டு உட்கார வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால அதை வந்து ஒரு பிராண்டா அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு.